வணக்கம். ஒரு 2000 வருஷம் பழமையான கவிதை இன்னைக்கு நாம படிக்கிற ஒரு மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்க முடியுமா? வாங்க, நாம ஒன்னா சேர்ந்து சங்க இலக்கியத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு கபிலர் எழுதின ஒரு அட்டகாசமான கவிதையை அலசி ஆராயலாம். இன்னைக்கு நாம தேட போற பதில் இதுதான். இந்த பாடல சும்மா ஒரு பழைய இலக்கியம்னு பார்க்காம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க கதை சொல்றதுல எவ்ளோ கெட்டிக்காரங்களா இருந்திருக்காங்கன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற கதை சங்க இலக்கியத்துல வர்ற கலித்தொகையில 51வது பாட்டா இருக்கு. இதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, குறிஞ்சி திணைய பாடுறதுல கில்லாடியான நம்ம கபிலர் தான். அதாவது இந்த பாட்டு ஏதோ தனியா எழுதப்பட்ட ஒண்ணு இல்ல. இது ஒரு மிகப்பெரிய இலக்கிய பரம்பரையோட ஒரு சின்ன பகுதி. சங்க இலக்கியம்ங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி காதலிச்சாங்க, அவங்களோட வீரம் என்னன்னு எல்லாத்தையும் காட்டுற ஒரு டைம் மெஷின் மாதிரி. சரி, இப்போ நேரா கதைக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கவிதை, ஆனா அது ஒரு நாடகம் மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நேத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த கவிதைய ஆரம்பிக்குது. இந்த கதையோட ஸ்பெஷாலிட்டியே அதோட அமைப்பு தாங்க. இப்போ நடக்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க கதை நம்மள ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கூட்டிட்டு போகுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னிக்கை எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம கதையோட ஹீரோ எப்படி அறிமுகமாகிறார் தெரியுமா? ஒரு மாவீரனாவோ இல்ல காதல் மன்னனாவோ இல்ல. ஹீரோயின் பார்வையில அவன் ஒரு சிறுபட்டி, அதாவது சரியான வாலு பையன், ரொம்ப தொல்லை கொடுக்கிற ஒரு குறும்புக்காரன். அவன் பண்ற சேட்டையெல்லாம் பாருங்களேன். பொண்ணுங்க மணல்ல கட்டுற சின்ன சின்ன வீடுகளை உடைச்சு விடுறது, அவங்க தலையில வச்சிருக்கிற பூமாலைய பிச்சு போடுறது, அவங்க விளையாடுற பந்த திருடிட்டு ஓடுறது. இது சும்மா விளையாட்டுத்தனம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. இது அந்த பொண்ணுங்களோட கவனத்தை ஈர்க்க அவன் பயன்படுத்தின ஒரு பழைய டெக்னிக். சரி, அந்த சின்ன பையனை கொஞ்ச நேரம் மறந்துடுங்க. இப்போ கதை பல வருஷம் கழிச்சு நடக்குது. அவன் இப்போ ஒரு வாலிபன். நம்ம ஹீரோயினை எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு ஒரு பக்காவான பிளானோட வரான். அவனோட பிளான் என்ன பெருமா? ரொம்ப சிம்பிள். ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு தாகத்துல வர்ற ஒருத்த மாதிரி நடிச்சு ஹீரோயின் வீட்டுக்குள்ள நுழையிறது. வீட்ல யாரும் இருக்கீங்களா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு குரல் கொடுக்கறான். இங்கதான் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கிறான். அந்த காலத்துல விருந்தோம்பல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீட்டுக்கு வந்தவங்கள, அதிலும் தாகம்னு கேக்குறவங்கள உபசரிக்காம அனுப்புனா அது பெரிய பாவம். இந்த சமூக விதியத்தான் அவன் தனக்கு சாதகமா ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறான். அவன் போட்ட ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த வீட்ல இருக்கிற அம்மா அவங்க பொண்ணுங்கிட்ட அடர் பொற்சிரகம் அப்படிங்கிற ஒரு தங்க கிண்ணத்துல தண்ணி கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. இந்த தங்க கிண்ணம் ஒரு பக்கம் அவங்க எவ்வளோ வசதியானவங்கன்னு காட்டுது, இன்னொரு பக்கம் அந்த அம்மாக்கு தெரியாமலேயே அவங்க 2 பேரும் தனியா சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸா அவங்களே உருவாக்கி தராங்க. இப்பதாங்க கதையில டென்ஷன் அதிகமாகுது. ஹீரோயின் தண்ணியோட அவ பக்கத்துல வர்றா. அப்பதான் அவளுக்கு புரியுது, தண்ணி கேக்குறது வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல நம்மள வம்பு பண்ணானே அதே பையன்தான் அப்படின்னு. அவ தண்ணி கொடுக்க போகும்போது அவ குடிக்கிற மாதிரி நடிச்சு டக்குன்னு அவளோட கைய பிடிச்சிடுறான். இத்தனை நாளா அவளை பார்க்க முடியாம தவிச்ச அவனோட மொத்த ஏக்கத்தையும் தைரியத்தையும் அந்த ஒரு செயல் காட்டுது. திடீர்னு இப்படி கைய பிடிச்சதும் அவளுக்கு ஒரே ஷாக். இயல்பா என்ன பண்ணுவோம்? அம்மா, இவ என்ன பண்றான் பாரு அப்படின்னு உதவிக்கு கத்துறா. பொண்ணோட சத்தம் கேட்டு அம்மாவும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. இங்கதாங்க கதையோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே இருக்கு. அம்மா வர்றதுக்குள்ள அந்த ஒரு செகண்ட்ல அவளோட மூளை எவ்வளவு வேகமா வேலை செய்து பாருங்க. உடனே ஒரு பொய்ய சொல்லி நிலைமைய சமாளிக்கிறான். அம்மா ஒன்னும் இல்லம்மா, தண்ணி குடிக்கும்போது அவருக்கு விக்கிக்குச்சு அப்படின்னு சொல்றான். அவனை மாட்டி விடுறதுக்கு பதிலா அவனை காப்பாத்த முடிவு பண்றான். அந்த அம்மாவும் இந்த பொய்ய நம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறது தான் செம்ம காமெடியான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு சீன். இந்த சீன்ல இருக்கிற முரணை பாருங்களேன். தம் பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டிய அந்த அம்மா இப்போ அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணினவனோட முதுகுல தட்டி கொடுத்து விக்கல சரி பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த ரூம்ல இருக்கிற அவங்க 2 பேருக்கும் உண்மை தெரியும், படிக்கிற நமக்கும் தெரியும். ஆனா பாவம் அந்த அம்மாவுக்கு மட்டும் ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு பேர் தான் டிராமாட்டிக் ஐரணி, அதாவது நாடக முரண். அம்மா முதுகுல தட்டிட்டு இருக்கும்போதே அவன் அவளை ஒரு ஓரக்கண் பார்வை பாக்குறான். ஒரு சின்ன சிரிப்பு, பேச்சே இல்ல. ஆனா அந்த ஒரு பார்வையில அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த ரகசியம், காதல் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருது. சின்ன வயசுல தந்த திருடினதுனால திருடன்னு பேர் வாங்கினவன் இப்போ அவளோட இதயத்தையே திருடி கள்வன் மகனாகிட்டான். அதே வார்த்தைக்கு இப்போ ஒரு அழகான ரொமான்டிக்கான அர்த்தம் கிடைச்சிருச்சு. சரி, கதை முடிஞ்சுது. இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே வரலாம். எப்படி ஒரு 2000 வருஷம் பழமையான கவிதை இன்னைக்கும் ஒரு மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கு? வாங்க அத பத்தி கொஞ்சம் பாப்போம். அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு
அச்சம், நாணம், மடம் இதெல்லாம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த வட்டத்துக்குள்ள அடங்கல. ஆமா, அவகிட்ட நாணம் இருக்கு. ஆனா ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அவளோட புத்திசாலித்தனம், அதாவது அறிவு தான் முன்னால வந்து நிக்குது. இதனால அவ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரா தெரியறா. இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்லைட் நம்மளோட முதல் கேள்விக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பதில். ஒரு மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரிக்கு என்னென்ன தேவையோ, அதாவது ஒரு முன்னுரை, கதையை தொடங்குற ஒரு சம்பவம், ஒரு உச்சக்கட்டம், அப்புறம் ஒரு முடிவு, இது எல்லாமே இந்த கவிதையில பக்காவா செட் ஆயிருக்கு. அப்போ இந்த கலித்தொகை 51ஆம் பாட்டுங்கிறது சும்மா ஒரு பழங்கால கவிதை மட்டும் இல்ல, அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அதுல சைக்காலஜி இருக்கு, டீப்பான கேரக்டர்ஸ் இருக்காங்க, டிராமாட்டிக் ஐரணி இருக்கு, செம காமெடி டைமிங் இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு மாஸ்டர்பீஸ். கடைசியா இந்த கவிதை நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. 2000 வருஷத்துல டெக்னாலஜி, சமூகம், உலகம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ஆனா காதல், புத்திசாலித்தனம், ரகசியம் காக்குறது, இந்த மாதிரி மனுஷங்களோட அடிப்படை விஷயங்கள் உண்மையிலே மாறியிருக்கா? இந்த கதையை பார்க்கும்போது பெருசா எதுவும் மாறலன்னு தோணுது இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நன்றி.